Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஷாப் டுட்டோரியலில் மற்ற டுட்டோரியல்லாம் பார்க்க போகிறதில்ல. இப்போது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த வெப்சைட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா flashface.ctapt.de. பட் இதோட ஆரிஜினில் எங்கேருந்து வருதுன்னு தெரில. ஜஸ்ட் இந்த வெப்சைட் நேம் நோட் பண்ணிங்க. ஓகே, flashface.ctapt.de. ஓகேங்களா, இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் வேணாலும் சர்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஃப்ளாஷ் ஃபேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வரும். ஓகே, ஸோ இந்த ஃபேஸ்புக் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட் ஃப்ளாஷ் ஃபேஸ். ஓகேங்களா, ஸோ சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தருது. அதாவது நீங்களே இது ஒரு பர்சனோட ஃபோட்டோவோ இல்லை எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கற்பனையை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து போலீஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து நம்மளுக்கு ஏற்ற வகையில் சிம்பிளாக நிறையா இது இருக்குது. பட் இதுலேயுமே இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. அதாவது சில விதமான உருவங்கள் கிரியேட் பண்ண முடியாது. பட் இட்ஸ் குட். பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஹேருக்கு, இது ஹெட்டுக்கு, ஓகே, இது ஐப்ரோஸ் புருவத்துக்கு, இது கண்ணாடி, இது ஐஸு, நெக்ஸ்ட் நோஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து மஸ்டாக் அதாவது மீச இது போடுறதுக்கு, அண்ட் தென் மவுத். இது பார்த்தீங்கன்னா கீழ் தாடாய் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாடிக்கு, ஓகே, பியர்ட். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஹேரை கிளிக் பண்ணிங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் ஹேரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, கொஞ்சம் கேர்ள்ஸ்க்கு உண்டான ஹேர்ஸு கொடுத்துருக்காங்க, பாய்ஸ்க்கு உண்டான ஹேர்ஸும் கொஞ்சம் நிறையா இருக்குது. நம்ம இது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா லோட இருக்குது ஹேரை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கல் அதாவது ஹெட்டு. ஓகேங்களா, ஹெட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஹெட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஆக்சுவலாக க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஹெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நம்ம ஹெட்டுக்கு மேலே ஹேரை வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ். ஓகே, ஸோ ஐப்ரோஸ் வேணுங்கிற ஐப்ரோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே கிளிக் பண்ண உங்களுக்கு இங்கே வந்து அந்த ஐப்ரோஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் கடைசியில் அப்ளை, அதாவது கண்ணாடி கடைசியில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஐஸு. ஓகே, ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான ஐஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பக்காவாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நோஸ். ஸோ இதில் நிறைய டைப் கொடுத்துருக்காங்க, நமக்கு வேணுங்கிற டைப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் தாடி இது கடைசியில் கொடுத்துக்கலாம். இப்போ மவுத். ஓகே, ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தாடை. ஓகே, நெக்ஸ்ட்டு கடைசியாக இப்போ மீசி கொடுக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போ இன்கேஸ் எனக்கு இந்த புருவ வந்து சரியா இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த புருவத்தை லைட்டாக ட்ராக் பண்ணி விட்டோன்னா எனக்கு அந்த இது செலக்ட் ஆகிடும் அந்த ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் செலக்ட் ஸ்கேலார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கேல் ஆகும். ஓகே, ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸை ஸ்கேல் பண்ணாலும் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் உனக்கு ஒப்பாசிட்டி கம்மியாகிக்கணும் அப்படின்னா கூட, இப்போ எனக்கு இந்த மீஸ் அந்தளவுக்கு தெரியக்கூடாது, லைட்டாக தான் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒப்பாசிட்டி குறைச்சேன் அப்படின்னா எனக்கு அது வந்து அப்படியே ஒப்பாசிட்டி குறையும். ஓகே, ஸோ இப்போ கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தாடி வைக்கிறனாலும் வைக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா சரியாக ஃபிட் ஆகலை, இதை நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகே, ஸோ நல்ல கூலான ஃபியூச்சர். இப்போ இது எப்போ வேணாலும் நீங்கள் முடி மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போ முடி நீங்கள் ஸ்கேல் பண்ணாலும் ஸ்கேல் பண்ணலாம். ஓகே, இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய விதமாக டிசைன் பண்ணலாம். அதாவது ஒரு ஒரிஜினல் பர்சன் கூட நீங்கள் இதில் க்ரியேட் பண்ண முடியும். சில டைம்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம், மேபி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.